எல்லாருக்கும் ஹாய். இந்த வீடியோ எத பத்தினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஓன் ஷெட்யூல் பத்தினது தான். அதாவது ஆல்ரெடி நான் வீடியோல சொல்லியிருந்தேன், கிருஷோபா சாரோட அந்த படிப்பே மருந்து அம் ஷெட்யூல வந்து ஃபாலோ பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் எனக்கு வந்து அந்த ஷெட்யூல வந்து ஃபாலோ பண்ண முடியல. என்னோட மைண்ட் செட் படி பார்த்தோம்னா, இப்போ பாலிட்டி அப்படின்னா ரிவிஷன் பொறுத்தவரைக்கும் பாலிட்டி ஃபுல்லா நான் ரிவிஷன் பண்ணணும். அது மாதிரி ஐஎன்எம்னா ஐஎன்எம் தான் வரிசலா ரிவிஷன் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்லயே நான் இருந்துட்டேன். ஸோ கலந்து படிக்கும்பொழுது எனக்கு வந்து அது வந்து சூட்டபிளா இல்ல. ஸோ எனக்கு ஏத்த மாதிரி நான் ஷெட்யூல வந்து மாத்திக்கிட்டேன். அந்த மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ண போறேன். ஏன்னா, எனக்கு இருக்கிற டைம் ஷெட்யூல் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இப்போ ஆகஸ்ட்டு, செப்டம்பர் வரைக்கும் நமக்கு இருக்கு. எக்ஸாம் வரைக்கும் டைம் இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 50 டேஸ்ன்னு கணக்கு வச்சுக்கலாம். 50 டேஸ்க்கு மேலேயே இருக்கு. 50 டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இப்ப அந்த 50 டேஸ்ல நான் படிச்சத நான் ரீகால் பண்ண போறேன் ஜிஎஸ்ல. புதுசா நான் எதையும் படிக்க போறது கிடையாது. ஆல்ரெடி நான் என்ன படிச்சிருக்கனோ, அத தான் நான் திருப்பி ரிவைஸ் பண்ணிக்க போறேன் தெளிவா. தமிழ் பொறுத்தவரைக்கும் ஆல்ரெடி நான் என்ன படிச்சிருக்கனோ, அத தான் நான் திருப்பியும் ரிவைஸ் பண்ண போறேன். புதுசா தமிழ்லயும் நான் எதையும் படிக்க போறதில்ல. சில மரபு சொற்கள், அந்த பழமொழிகள் மட்டும் தான் படிக்க போறேனே தவிர, கலைச்சொற்களும் அவங்க குடுத்துருக்க புக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது, நம்ம ஆயிரக்கணக்குல நம்ம படிக்க வேண்டியதா இருக்கு. என்னால அவ்ளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னால படிக்க முடியாது. பட் ஃப்ளூக்லயே எனக்கு ஒரு 4 மார்க் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ஏதோ நம்மளோட மைண்டுக்கு தெரிஞ்சு ஒரு 2 மார்க் புக்லேருந்து கேட்டாங்க. மத்தது நம்மளால ஐடென்டிஃபை பண்ற மாதிரி ஒரு 2 கொஸ்டின் இருந்துச்சு. ஸோ ஒரு 4 கொஸ்டின் நம்மளால போட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. அந்த 10 கொஸ்டின்காக மீதி இருக்கிற மார்க்க விடுறதுக்கு எனக்கு ஐடியா இல்ல. ஸோ என்னோட தெளிவான கான்செப்ட்டுக்கு ஒரு புரிதலுக்கு நான் வந்துட்டேன். இதுதான் நம்ம படிக்க போறோம் அப்படிங்கிற தெளிவான புரிதல் எனக்கு இப்ப வந்துருச்சு. ஸோ எனக்கான ஷெட்யூல நான் போட்டிருக்கேன். உங்க யாரும் இத ஃபாலோ பண்ணணும், நீங்க யாரும் ஃபாலோ பண்ணணும், இல்ல இனிமேலுக்கு தான் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஷெட்யூல வந்து ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, தாராளமா நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். ஏன் நான் படிப்பே மருந்து அந்த ஷெட்யூல் நான் ஃபாலோ பண்ணலன்னா, ஒண்ணு எனக்கு வந்து அ யு அ பாலிட்டின்னா அதுபடியா படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, டைம் வந்து போயிடுச்சு எனக்கு. இன்னும் ஒரு 8 நாள் தான் இருக்கு. 8 நாளைக்குள்ள என்னால வந்து அந்த 30 சொச்சம் லெசன படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, என்னால படிக்க முடியாது. எனக்கு டைம் கிடையாது. ஏன்னா, எனக்கு இருக்கிறது ஒரு 4 ஹவர்ஸ், 6 ஹவர்ஸ் இருக்கு. பட் அந்த 6 ஹவர்ஸ் கன்ஃபார்மா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்காது. சில சமயம் சில வேலைகள் வரலாம். என்னால அந்த வேலைய வந்து அவாய்ட் பண்ற மாதிரி இருக்காது. ஸோ, என்னால அ கன்சிஸ்டன்சியா 6 ஹவர்ஸ் படிக்க முடியுமான்னா, படிக்க முடியாது. அதனால என்னால இப்போதைக்கு நான் படிக்க ஆரம்பிச்சேன்னா, இம்பார்ட்டன்டான லெசன்ஸ் தான் குடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு ஷெட்யூல்ல. அத வந்து நான் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக முடிப்பனே தவிர, தெளிவான புரிதல்ல நான் முடிக்க மாட்டேன். இந்த டெஸ்ட்டுக்காக முடிப்பனே தவிர, குரூப் 2 எக்ஸாம்க்காக அத நான் வந்து முடிக்க மாட்டேன். அடுத்து 1 வீக், 2 வீக்ல எனக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் மறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ, எனக்கு ஏத்த மாதிரி காமா இருக்கிற டைம்க்கு நான் ஒரு ஷெட்யூல ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட்டு நான் என்ன படிக்க போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்ல யூனிட் 7ம், அது மாதிரி ஜிஎஸ்ல யூனிட் 6ம், மேத்ஸ்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, டைம் அண்ட் ஒர்க்கு. அது மாதிரி சயின்ஸ்ல அமிலம், காரம், உப்பு. அது இல்லாம சுரப்பிகள். சுரப்பிகள்லயும் எல்லா சுரப்பிகள் இல்ல, ஒரு 4 சுரப்பிகள் படிக்க போறேன். கரண்ட் அஃபேர்ஸ் இதுதான் என்னோட ஷெட்யூல்ல நான் போட்டிருக்கிறது. இப்ப என்னோட ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா, இதோ இருக்கு என்னோட ஷெட்யூலு. இப்ப டே 1 அப்படின்னு பார்த்தோம்னா, யூனிட் 7 தமிழ்ல திருக்குறள் தொடர்பான செய்திகள். அந்த 20 அதிகாரத்த மட்டும் தான் நான் அன்னைக்கு வந்து படிப்பேன். வேற எந்த ஒரு இதையும் நான் எடுக்க மாட்டேன். திருக்குறள் மட்டும் தான் அன்னைக்கு. அது மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. எனக்கு ஆல்ரெடி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரியும்னா, தெரிஞ்ச கொஷின நான் போட்டு பார்ப்பேன். அப்படி இல்ல அப்படிங்கிற பட்சத்தில, ஏதும் ஒரு வீடியோ பார்ப்பேன். ஆல்ரெடி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நான் கிளியரா இருக்கேன். இருந்தாலுமே எனக்கு சம்முக்கு நான் யார ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு பார்க்கும்போது, சுரேஷ்ல வந்து அ சுதர்சன் சாரோட மேத்ஸ் வீடியோ தான் நான் பார்த்தேன். அதுபடி தான் நான் மேத்ஸ் கத்துக்கிட்டேனே சொல்லப்போனா. இப்ப வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியர் தங்கமுத்து சார் வீடியோஸ பார்க்க போறேன். அதுல உள்ள சம் எதுவும் எக்ஸ்ட்ரா எதுவும் ஒரு மாடல் அதுல இருக்கா? இல்ல ஆல்ரெடி நான் போட்ட மாடல் வந்து பிரீஃபாவே போடுவேன் சம்மு. டைம் இருக்கும். அதனால பிரீஃபா போடுவோம். இப்ப டைம் கிடையாது. ஸோ ஷார்ட்டா அவங்க சொல்லிக் குடுப்பாங்க. அந்த ஷார்ட்டா எவ்வளோ ஸ்பீடா அவங்க சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, மேத்ஸுக்கு ஒரு சம்முக்கு 1 நிமிஷம். அது போதும் அப்படிங்கிறாங்க. ஆனா நான் போடுறது எப்படி 2 நிமிஷம், 3 நிமிஷம் கூட ஒரு சம்முக்கு நான் எடுப்பேன். ஸோ அந்த 1 மினிட்ல எப்படி போடுறது அப்படிங்கிற மாடலுக்காக நான் பிராக்டிஸ் பண்ண போறேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்ஜினியர் தங்கமுத்து சாரோடது. அது மாதிரி ஜிஎஸ் பார்த்தீங்கன்னா,
ஒரு நாளைக்கு 3 லெசன் படிச்சா தான் எனக்கு கரெக்ட்டா இருக்கு. ஸோ, ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எதிர்ப்புகள் வந்து 10த்லயும் இருக்கு, 11த்லயும் இருக்கு. ஸோ, அந்த 2 லெசனையும் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா, கன்டென்ட் படிச்சதே இருக்கிறதுனால ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட்டு 6த்ல ஒரு லெசன் தமிழ்நாடு பண்டைய நகரங்கள் வந்து எடுத்திருக்கேன். கரண்ட் அஃபேர் அப்படின்னு பார்க்கும்போது சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி கொஞ்சம் சேவ் ஆகும். ஸோ, அதனால நான் இந்த லெசன் எடுத்திருக்கேன். அடுத்து காரம் அத பத்தின டீட்டெயில். அடுத்து டே 3 அப்படின்னு பார்க்கும்பொழுது தமிழின் தொன்மை, சிறப்பு, திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள். ஒரு கிட்டத்தட்ட 6 லெசனோ, 7 லெசனோ வரும் ஓல்ட் அண்ட் நியூ புக் சேர்க்கும் பொழுது. அந்த லெசன் மட்டும் தமிழுக்கு. டைம் அண்ட் ஒர்க் அது மாதிரி தமிழகத்தில் விடுதலை போராட்டம், சமூக மாற்றங்கள் 10த்ல உள்ள 2 லெசன். அதுக்கடுத்து சின்ன லெசன் ஒண்ணு 6த்ல பண்டைய காலத்தில் தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் அந்த லெசன் படிக்க போறேன். அடுத்து உப்புகள். உப்புகள் ரொம்ப சின்னூண்டு டாபிக். ஆல்ரெடி அமிலம் காரத்துல எதுவும் படிக்கலனாலோ, இல்ல வேற லெசன்ல எதுவும் படிக்கலனாலோ, இந்த உப்புகள படிச்சு முடிச்சுட்டு அந்த டைம்ல அத நம்ம வந்து படிச்சுக்கலாம். இது வந்து டே 3க்கான என்னோட ஷெட்யூல். இதே டே 4 அதுக்கடுத்து டே 4ஓடது. டே 4ல வந்து உ.வே.சா, தே.பொ. மீனாட்சி சுந்தரனார், இலக்குவனாரோட டீட்டெயில்ஸ் படிக்கணும். ஆல்ரெடி நான் சொன்னேன் 10த் வரைக்கும் தான் அவங்க கேட்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னேன். அது வந்து குரூப் 4க்கு. நம்ம இப்போ படிக்க போறது குரூப் 2 லெவல். ஸோ, நம்ம எங்கெல்லாம் டீட்டெயில்ஸ் கிடைக்குதோ எல்லா டீட்டெயில்ஸையும் சேர்த்து படிச்சுக்கணும். அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷினும், புக் சம்ஸையும் நானே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போறது. அதுக்கடுத்து ஜிஎஸ் அதாவது டைம் செட் பண்ணிட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கணும். ஜிஎஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும் 9th லெசன் வெரி 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 இம்பார்ட்டன்ட் லெசன் அது. நிறைய அந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அந்த லெசனை தெளிவா படிச்சுக்கணும். அடுத்து தமிழ்நாடு கட்டடக்கலை, பண்டைய நாகரிகம் அதில் வந்து சும்மா சின்னோண்டு ஒரு கண்டென்ட் மட்டும் சிந்து சமவெளி நாகரிகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சும்மா சின்னோண்டு ஒரு இடம் மட்டும் இருக்கும். அதை மட்டும் நம்ம படிச்சுக்க வேண்டியதான். ஆஸ் யூஷுவல் கரண்ட் அஃபேர்ஸ் சுரேஷோடது 4 வீடியோ நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சுப்பேன். சயின்ஸ், அமிலம், காரம், உப்பு இது எல்லாமே சேர்த்து ப்ரீவியஸ் இயர் கொஷினு அதை வந்து அனலைஸ் பண்ணி பார்த்துப்பேன் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது. அதுக்கடுத்து டே 5 அப்படின்னு பார்க்கும்பொழுது தேவநேய பாவனரோடது அகர முதலி பாவலரேறு. இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம புக்கில் இருக்குது. புக்கில் உள்ளதை தெளிவாக படிச்சுப்போம். அகர முதலி கொஞ்சோண்டு தான் வெளியில் வந்து இருக்குது. நான் வந்து ஆசான் புக் வச்சுருக்கேன். ஒரு மினிமம் டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்களே தவிர தனித்தனி அகர முதலியை பற்றிலாம் கொடுத்துடல. அதில் எத்தனை ஓர் எழுத்து ஒரு மொழி இருக்குது, எல்லாத்தையும் கூட்டினா எத்தனை வரும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க கொடுக்கல. அது வந்து நமக்கு ட்விஸ்ட்டாக கேட்கணுங்கிறதுக்காகவே கேட்கப்பட்ட கேள்வியை தான் நான் நினைக்கிறேன் குரூப் 4ல. இதில் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இருந்தாலும் என்கிட்ட இருக்கிற அந்த மினிமம் மெட்டீரியலை தான் நான் படிக்கிறேன். என்னால் போய் ஃபுல்லாக தமிழ் டு தமிழ் ஃபுல் அகராதியும் படிச்சுட்டு இருக்க முடியாது. அவ்வளோத்தையும் படிக்கிறதுக்கான டைமும் நமக்கு கிடையாது. ஸோ என்கிட்ட இருக்க அந்த மினிமம் மெட்டீரியல் மட்டும்தான் நம்ம படிக்க போகிறோம். மற்றபடி அவங்க கேட்டாங்கல்ல ஓரெழுத்து ஒரு மொழி 70 இருக்குது. அது மாதிரி இயர் கொடுத்து 2 அகராதி கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதையும் சேர்த்து ஒரு 3 கொஷினாக சேர்த்து தான் படிச்சுக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு மேத்ஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் ப்ளஸ் புக் கொஷின் சம்ஸை வந்து சால்வ் பண்ண போகிறேன். ஜிஎஸ்ல தமிழ் பண்பாடு, எத்திக்ஸ் இதுங்கெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான லெசன் டே 5ல. தமிழ் பண்பாடு அறிமுகம் எத்திக்ஸில் நல்லா படிச்சுக்கணும். அது மாதிரி தமிழ் இலக்கியம் உணர்த்தும் வாழ்வியல் நெறிகள் இது 2 லெசனுமே ரொம்ப முக்கியமான லெசன்ஸ் தான். 2யுமே கொஞ்சம் டீப்பாக நல்லா படிச்சுக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா சயின்ஸில் சுரப்பிகள். சுரப்பிகள் பெரிய லெசன். அதில் வந்து பிட்யூட்ரி சுரப்பியும் தைராய்டு சுரப்பியும் மட்டும் நல்லா தெளிவாக படிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு டே 6. டே 6ல கொஞ்சம் தமிழ் கவிஞர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. பாவேந்தர்லேருந்து நாமக்கல் கவிஞர் வரைக்கும் எல்லாரையும் படிக்கணும். ஆல்ரெடி நம்ம படித்தது தான். ஸோ நம்மளால் ஒரு 2 மணி நேரத்தில் இவங்கள படிச்சிட முடியும். நல்ல டீப்பாக படிச்சிருந்தோம்னா 1 ஹவர் போதும். அதுக்கடுத்து டைம் அண்ட் ஒர்க்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்னு. நெக்ஸ்ட்டு தமிழர் கலைகளும் விழா 11th 2 லெசன் சேர்த்து ஒன்றா எழுதியிருக்கேன். தொல்குடி விழுமியம் சின்னோண்டு லெசன். ஸோ இது 3 லெசன். அந்த தமிழர் கலைகளும் விழாவும் பெருசாக இருக்கும். ஆனால் ஜாலியாக இருக்கும் அந்த லெசன் 2ம். ஒரு தடவை படித்து பார்த்தாலே நமக்கு புரியும். கொஞ்சம் டைம் ஒதுக்கி நம்ம தான் படித்து பார்க்கணும். நம்ம படித்து பண்ணலனாலும் சரி, நம்ம ஒரு தடவை படிக்கிறது கூட நம்மளோட சப்கான்ஷியஸ் மெமரியில் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி எங்கேயோ படித்தது நமக்கு ஒரு இடத்துல ஒர்க் ஆகும். ஒரு ஆன்சர் நம்மளால் கரெக்டாக பண்ண முடியும். ஸோ ஒரு தடவை ரீட் அவுட் பண்ணி படிச்சிருங்க. அதுக்கடுத்து சுரப்பிகளில் கணையம் அட்ரினல். இதுதான் என்னோட இந்த 6 டேக்கான பிளான். அதாவது ஆகஸ்ட் 1லேருந்து ஆகஸ்ட் 6 வரைக்கும் உள்ள பிளானு. இது அன்னியில் வேறு என்ன 7th டேன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த 7th டே நான் என்ன பண்ண போகிறேன்னா டெஸ்ட்டு போட்டு பார்க்க போகிறேன். ஃபுல்லாக அதாவது ஃபோர்கர் அகாடமி அப்படின்னு ஒரு அகாடமியில் கொஷின் டெஸ்ட் வைக்கிறாங்க. அந்த கொஷின் எல்லாத்தையும் எத்தனை கொஷின் வச்சுருக்காங்களோ எல்லா கொஷினையும் டெஸ்ட்டு போட்டு பார்ப்பேன்.
நெக்ஸ்ட்டு டேஃப்ல டெஸ்ட்டுக்கு டெய்லி நடந்துகிட்டு தான் இருக்கு ஆல்ரெடி. நான் தான் இதுவரைக்கும் பார்க்கல. அந்த கொஷின் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட்டு போட்டு பார்த்துருவேன். இதுக்கு அடுத்த ஷெட்யூல்லேருந்து கிருஷோபா சார் ஒரு 3 கொஷின் குடுத்துருப்பாங்க இல்லையா? அதையும் ஏன்னா நான் வந்து 7த்லேயே டெஸ்ட்டு போட போறேன். ஸோ 8த்து தான் அவங்க கொஷின் எடுப்பாங்க. 7த் டேயே நான் வந்து இந்த டெஸ்ட் எல்லாத்தையும் நான் போட்டுருவேன். நான் படிச்சதுலேருந்து தான் டெஸ்ட்டு போடுறேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நான் படிச்சது யூனிட் 6, 7 தமிழ்ல. இது மட்டும் தான். ஆனா அவங்க என்ன டாபிக் எது குடுக்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. பட் நான் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுவேன். படிக்கிறேனோ படிக்கலையோ இதுவரைக்கும் படிச்சத வச்சு நான் வந்து ஒரு டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுவேன். அந்த டெஸ்ட்டுக்கு தனியா ஒரு நோட்டையும் மெயின்டெயின் பண்ணுவேன். அதில என்னென்ன கொஷின் தப்பா இருக்கோ, அந்த கொஷின மட்டும் நான் எழுதி வச்சுப்பேன். அதுதான் என்னோட டெஸ்ட்டு எப்படி நான் பண்ணுவேங்கிறது. எனக்கு தெரியாத கொஷின் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்றேன் இல்லையா? கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணது மட்டும் மறக்கவே மறக்காது எப்பயுமே. அது டீஃபால்ட்டா போய் ஸ்டோர் ஆயிடும். ச்சீ! இப்படி பண்ணிட்டோமேங்கிறது. மத்தபடி தெரியாத கொஷின் எல்லாத்தையும் தனியா நோட் பண்ணி ஒவ்வொரு டெஸ்ட் 1, டெஸ்ட் 2 யாரோட டெஸ்ட் போட்டாலும் சரி, அத வந்து நான் நோட் பண்ணி வச்சுருவேன். இது வந்து 7த் டே என்னோட ஒர்க்கு. டெஸ்ட்டு மினிமம் ஒரு 6 டெஸ்ட்டாவது போடுறது. டைம் டியூரேஷன்லாம் கிடையாது. நம்பளால எவ்வளோ நேரத்தில போட முடியுமோ, அத போட்டுக்கிறது. படிக்கிற நேரத்தில டெஸ்ட்டா போட்டு வச்சுக்கிறது. சம்மு எல்லாமே அவங்க என்ன குடுத்துருக்காங்களோ, ஒரு வாரத்துக்கு எதுவும் டெஸ்ட் ஷெட்யூல் இருக்கா? எல்லாத்தையும் எடுத்து போட்டு, எல்லாத்தையும் போட்டுவுட்டு மார்க் என்ன அப்படிங்கிறத பார்த்து அனலைஸ் பண்றதுல தான் இருக்கு. டெஸ்ட் போடுறது முக்கியம் இல்ல. என்னென்ன போட்டிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம அந்த இடத்துல பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுவும் பெண்டிங்கில வச்சிருக்கேனா இந்த லெசன்ல அப்படிங்கிறத பார்த்துட்டு பெண்டிங்கில இன்கேஸ் இருந்துச்சுன்னா, அத எடுத்து படிச்சுப்பேன். இதுதான் என்னோட கிளியரான பிளானா நான் வந்து யோசிச்சு வச்சிருக்கேன். இந்த பிளான் படி தான் நான் வந்து படிக்க போறேன். ஸோ, நான் ஃபர்ஸ்ட்டு யூனிட் 6 எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தோம்னா, ஐஎன்எம்மும் ஹிஸ்ட்ரியும் தான் எடுத்து படிப்பேன். அதில தான் நான் கொஞ்சம் படிக்காம விட்ட இதெல்லாம் இருக்கு. கொஞ்சம் டைம் எடுத்து படிச்சுப்பேன். அதுக்கடுத்து பாலிட்டி, எக்கனாமிக்ஸு அந்த வரிசையில அப்படியே போயிடும். சயின்ஸு சைட் பை சைட் அதாவது சும்மா மினிமம் டாபிக் படிக்காம இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக படிச்சுக்கிறேன். பேசிக்கா எதுவும் கேட்டு தெரியாம போயிடக்கூடாது இல்லையா? அதுக்காக தான் படிச்சுட்ருக்கேன். ஸோ இவ்ளோ தான். எப்படி தான் நம்ம ஜிஎஸ்ல உழுந்து உழுந்து படிச்சாலுமே, ஒரு 20% தான் நம்ம படிச்சதுலேருந்து வருவாங்க. இருந்தாலும் அந்த 20% நம்ம கரெக்ட்டா பண்ணணுங்கிறோமா, அதுக்காக தான் இத வந்து நம்ம கஷ்டப்பட்டு படிச்சுட்ருக்கோம். மீதி எல்லாமே ஒமிட் பண்ணணும். அந்த ஒமிட் பண்ணணுங்கிறதுக்கும் நம்ம படிச்சா தான் அத வந்து ஒமிட் பண்ற கெப்பாசிட்டியும் நமக்கு வந்து இருக்கும். ஸோ படிக்கணும் கண்டிப்பா. 11த், 12த் எல்லாமே படிக்கணும். குரூப் இப்ப படிச்சாலும் நம்ம போஸ்டிங் கம்மியா இருக்கு. இந்த மாதிரி யோசிக்கலாம் தேவை கிடையாது. இது வந்து நமக்கு வந்து ஒரு அடித்தளம் மாதிரி தான். இப்ப நம்ம படிக்கிறோம். இன்கேஸ் ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகலன்னே வச்சுக்கலாம். பரவால்ல. குரூப் 4க்கு நமக்கு வந்து நல்லா யூஸ் ஆகும். ஏன்னா 11த்லாம் நல்லா படிச்சிருக்கோம். இத முடிச்ச உடனே குரூப் 4 ஸ்டார்ட் பண்ணிடுவோம் படிக்கிறதுக்கு. படிக்கிறதுக்கு தடையே கிடையாது. நம்ம போஸ்டிங் வாங்குற வரைக்கும் படிச்சுட்டு தான் இருக்க போறோம். அது நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அசால்ட்டா நம்ம எக்ஸாம்க்கு ஒரு ஃபியர் இல்லாம போலாம். அவங்க எந்த கொஸ்டின் வேணாலும் கேட்கட்டுமே! பிரச்சனை கிடையாது. தெரிஞ்ச கொஸ்டினா நம்ம கரெக்ட்டா போட்டுட்டு வரோம். தெரியாத கொஸ்டின் நம்ம படிச்சதுக்கான உழைப்பு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினச்சுட்டு நம்ம போய் டெஸ்ட்ட போட்டுட்டு வந்துடலாம். ஸோ ரொம்ப கான்ஃபிடென்ட்டா அந்த ஆகஸ்ட் மாசத்த நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப கான்ஃபிடென்ட்டா படிக்க ஆரம்பிக்கலாம். தேங்க் யூ ஸோ மச்.